ஹலோ காய்ஸ், நான் உங்களோட அக்ஷா கார்த்திக். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பெரும்பாலான ஹவுஸ் ஒய்ஃப் வந்து இது ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனைன்னு சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறதுதான்ப்பா. அதை நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டாலும் அது மெயின்டைன் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, செம்ம. ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம அந்த இதில் வச்சாலும் வீட்டில் உள்ளவங்க அது ஒரு பக்கமாக இது பண்ணி வைப்பாங்க. அப்போ வேறு இடத்துல வைக்கிறனால நம்ம வந்து அதை க்ளீன் பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ இதாக இருக்கும் உண்மையை சொல்ல போனோம்னா. ஏன்னா ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறதுலாம் நம்ம எந்தெந்த பொருளை எங்கே வைக்கணும், நட்ஸ் அது அந்த மாதிரிலாம் இருக்கும் எல்லாமே. அதனால் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா இதை வந்து நம்ம வந்து அவங்ககிட்ட வந்து நம்ம ஏன் சொல்ல முடியாது, இப்படி பண்ணுங்க, எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல வைங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம வேணால் அதை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுமே தவிர அவங்க வந்து பண்ண மாட்டாங்க. வீட்டில் உள்ளவங்க வந்து சில்ட்ரன்ஸோ பெரியவங்க வந்து கண்டிப்பாக பண்ணவே மாட்டாங்க. பட் இதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் இதுக்கு வந்து நான் வந்து ரொம்ப இது பண்ணிக்கிறேன். மற்ற நாள் வந்து ஒரு மாதத்துக்கு 1 டைம் இல்லைனா 2 மந்த்துக்கு ஒருக்கா வந்து ஃபுல்லாகவே வாஷ் பண்ணி இது பண்ணிவிடுவேன். மற்ற டைம் வந்து டைம் கிடைக்கிறப்ப வந்து ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் வந்து எல்லாமே வந்து ஒரு கிளாத்து, பனியன் கிளாத் இந்த மாதிரி நம்ம இது வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, டவல் இது, அதை எடுத்து ஃபுல்லாகவே வந்து நல்லா வந்து நான் க்ளீன் பண்ணிக்கிடுவேன். அதாவது அந்த அந்த கிளாத்தை வச்சு மட்டும், துணி கிளாத்தை மட்டும் வச்சு நல்லா தொடச்சி, நல்லா துணி தொடச்சி எந்தெந்த இதில் எடுக்கணுமோ அந்தந்த இடத்துல கண்டிப்பாக நான் வந்து எடுத்து வச்சுருவேன். ஏன்னா ஃப்ரிட்ஜை நான் ஃபஸ்ட்டு எடுத்தேன் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி நான் காட்டியிருக்கணும் எந்தளவுக்கு அவங்க வச்சுருந்துருப்பாங்க அப்படின்னு. அதை வந்து நான் காட்டலை. ஏன்னா எல்லாமே அலங்கோலமாக எல்லாமே இதாக இருக்கும். அப்போ பொதுவாக எல்லா வீட்லேயுமே அப்படி தான் இருக்கும். அப்போ அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் நமக்காக ஒதுக்கிட்டு அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு அந்த கிளாத்தை வச்சு நம்ம அப்பப்போ தொடச்சி எல்லாமே வந்து தொடச்சி அங்கங்கே இது பண்ணிட்டோம் அப்படின்னும்போது ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்க்குள்ளே நம்மளோட வேலை வந்து கம்ப்ளீட் ஆகிடும். கொஞ்சம் ஃப்ரிட்ஜு வந்து நீட்டாக ஆகிடும். ஜஸ்ட் ஒரு செகண்டில் ஏமா நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம எடுத்து எந்தெந்த லேயரில் எந்தெந்த இதில் நம்ம வைக்கணும் அப்படின்னு நான் வந்து ஃபர்ஸ்ட்டில் இருந்து காய்கறி இந்த மாதிரி வச்சுக்குவேன். அந்த கீழே அடிப்பட்டியில் தக்காளி இந்த மாதிரி வந்து நான் இது பண்ணிக்கிடுவேன். ரெண்டாவது நடுவு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நட்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, நட்ஸ் வந்து அந்த நட்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லாமே நான் தொடச்சி இது பண்ணி அது ஒரு லேயரில் நான் வச்சுக்கிடுவேன். ரொம்பவும் போட்டு நான் வந்து ஃபுல்லாகவே வந்து இது பண்ணல நான் வைக்க மாட்டேன். அதுவே ஒரு நீட்டாக நல்ல ஒரு அழகாக இதாகிடும். அண்ட் பார்க்குறதுக்குமே ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராகவும். அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த காய்கறி அந்த இதெல்லாம் வந்து எல்லாமே அதாவது பாக்ஸில் தான் நான் வச்சுருப்பேன். பட் ஆனால் அந்த பாக்ஸில் எப்படி தூசி படிய ஆரம்பிக்கும் சரிங்களா, நம்ம வெளியே வச்சதுக்கனால அதை வந்து நல்லா கம்ப்ளீட்டடாக வந்து அதை வந்து நான் வந்து தொடச்சிடுவேன். அப்படி தொடச்சிட்டோம் அப்படின்னும் போது அது சூப்பராகவும் இதாகவும் இருக்கும். அண்ட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா செம்ம கிளைமேட். இது வெயிலில் பயங்கரம், எனக்கு காத்தாத்தக்கன இருக்குது. அந்த பாக்ஸ் எல்லாம் அந்த காய்கறி வச்சுருப்போம் பார்த்திங்கன்னா, அந்த பாக்ஸெல்லாம் தட்டிட்டு அதை தொடச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த காய்கறியெல்லாம் நம்ம எடுத்து வச்சுட்டோம். அப்பைக்கு வச்சுட்டோம். இல்லை நம்ம அந்த காய்கறியெல்லாம் கட் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து அந்த பாக்ஸையும் சேர்த்து தொடச்சிட்டு கீழே தட்டிட்டு தொடச்சி அந்த காயவும் நம்ம வந்து வாஷ் பண்ணி வைக்கணும். இல்லை அப்படி இல்லை அப்படின்னும் போது தொடச்சி வச்சுட்டோன்னும் போது ரொம்ப நீட்டாக அழகாக நீட்டாக இதாகிடும். ஒரு சிம்பிளான மெத்தட். பட் ஆனால் யாருமே வந்து நம்ம வந்து அந்த அளவுக்கு போய் உள்ளே போய் இது பண்ணி பார்க்க மாட்டோம். அந்த தயிர் வந்து நான் ஒரு கிணத்துல இது பண்ணி வச்சுக்கிறேன், ஊற்றிக்கிறதுக்காக தனியாக வச்சுருப்பேன் எப்போயுமேவும். அதை எனி டைம் வந்து தயிர் ஏதாவது இது பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக. இது வந்து நேற்று தான் நான் வந்து தொடச்சி இது பண்ணாலும் மேலப்பில் மட்டும் நான் தொடச்சிக்கிட்டேன், வெண்டைக்காய் வாங்கினனால. ஒரு சிம்பிள் மெத்தட். பட் ஆனால் நம்ம வந்து அதை கண்டினியூவாக நம்மளால் வந்து 1 டைம் பண்ணுவோம். கண்டினியூவாக வந்து நம்ம ஐயோ அப்படி நம்ம ஃப்ரிட்ஜு க்ளீனிங்காக அப்படியா, ஐயோ சுத்தமாக முடியாதே, ஃபுல்லாகவே நம்ம எடுத்து ஃபுல்லாகவே வாஷ் பண்ணி அண்ட் தொடச்சி எல்லாமே பண்ணணுமே அப்படின்றதுக்காகவே மேக்ஸிமம் வந்து கேர்ள்ஸ் அந்த பக்கம் போகிறதுக்கே ரொம்ப தயங்குவோம். அந்த மந்த்லி 1 டைம் அப்படி போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருப்போம். பட் அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் அன்றைக்கி நமக்கு ரொம்ப ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட வந்து அந்த ஃப்ரிட்ஜ் இதிலே போயிடும். பட் ஆனால் நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னும் போது ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் வந்து அப்பப்போ முடிஞ்சிடும்.
என்னைக்காவது ஒரு டைம் மந்த்லி ஒரு டைம் மட்டும் அதை அப்படியே எடுத்து வாஷ் பண்ணி தொடச்சிட்டு இது பண்ணிட்டா மட்டும் போதும். உங்களுக்கு ஃபுல் அந்த நம்ம ஷடவுன் இந்த மாதிரிலாம் வைக்க போவாங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்து ஃபுல்லாகவே இது பண்ணிட்டீங்க அப்படின்னும்போது செம்ம கிளாத்து தான். அதாவது ஃபுல்லாக வந்து நீட்டாக அழகாக ஆகிடும். அந்த இடமே வந்து அழகாக நீட்டாக இதாகும்போது நமக்கு கொஞ்சம் ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா வீடு நீட்டாக இல்லை அப்படின்னும்போது கேர்ள்ஸ்க்கு வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு வந்து நமக்கு வந்து நீட்டாக இல்லைனாலும் நமக்கு உண்மையை சொல்கிறேன், ஒரு ஒரு ஊருக்கு போக கூட நமக்குலாம் மனசே வராது. ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் தூங்கலாம் அப்படின்னு நினச்சா கூட ½ அன் ஹவர் கிட்ட நம்மளால் முடியாது. ஒர்க் இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு அதாவது ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஒரு ½ அன் ஹவர் கிட்ட வர வேலையை அன்னன்னைக்கு நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னும்போது நம்மளோட வேலையை கம்ப்ளீட்டாக வீடு நீட்டாக இருக்கும். எந்த ஒரு ப்ரெஷருமே நமக்கு வந்து கேர்ள்ஸுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து இருக்க வாய்ப்பே இல்லை. நான் சொன்ன இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னும்போது கிச்சனாக இருக்கட்டும், ஃப்ரிட்ஜ் டோர்ஸ் அண்டு நம்ம கபோர்டு இந்த மாதிரிலாம் வச்சோம், அந்த நம்ம ஆர்கனைஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த இதெல்லாம் வந்து நம்ம அப்பப்போ இது பண்ணிட்டோம் அப்படின்னும்போது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டைம் வந்து நம்ம ஒதுக்கிட்டோம் அப்படின்னும்போது நோ ப்ராப்ளம். நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் வந்து வீடு க்ளீன் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் வீடு வாஷ் பண்ணி இது பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா நோ ப்ராப்ளம். அண்ட் வந்து கீழே உள்ளதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நான் கவரில் தான் மேக்ஸிமம் வச்சுப்பேன். எல்லாத்துலேயும் வந்து பாக்ஸ் வந்து எனக்கு அந்தளவுக்கு நான் இது பண்ணலை. ஓவராலாக வந்து பாக்ஸ்க்கு அரேஞ்ச் பண்ணிவிட்டு மற்றெல்லாம் கவர்லேயே வச்சு அந்த அடிப்பெட்டி இதில் வச்சுருவேன். அதில் தான் பார்த்திங்க அப்படின்னா ஓவரால் வந்து ஓரளவுக்கு தூசி படையும். அதை வந்து நான் எப்படி சொல்கிறேங்க, எனக்கு டைம் கிடைக்கும் போது எத்தனை நாளைக்கு ஒருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு 4 நாளைக்கு ஒருக்கா, ஒரு 3 டேஸ் அந்த மாதிரி நான் வச்சுப்பேன். இன்னொன்று நம்ம காய்கறி நம்ம காலியாகும் பார்த்திங்களா, 1 வீக் ஒரே நம்ம வாங்குவோம், அப்புறம் வந்து காய்கறியில் காலியாகும் பார்த்திங்களா, அந்த டைமில் வந்து கண்டிப்பாக வந்து நான் இது பண்ணி வச்சுக்குவேன். அந்த காய்கறியில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வரப்போ அப்போயுமே ஃபுல்லாகவே நான் க்ளீன் பண்ணிடுவேன். கண்டிப்பாக இன்றைக்கி வந்து நான் இதை வந்து தொடச்சிருக்கேன், இன்னும் ஒரு 2 நாளாக 3 நாளாக வந்து நான் வந்து காய்கறி புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வரேன் அப்படின்னும்போது இதை வந்து ஃபுல்லாகவே வந்து ஓவராலாக வந்து வேறு கவரில் கூட போட்டுருவேன். வேறு கவரில் கூட போட்டு தொடச்சி இது பண்ணி வச்சுருவேன். மற்றவங்களாம் என்னமோ நிறையா இது பண்ணுவாங்க, இந்த பழைய குழம்பு, பழைய வெஞ்சனம். இல்லை, நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே என்னோடய ஃப்ரிட்ஜில் இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக நான் அதை வைக்கவே மாட்டேன். ஒன்லி வெஜிடபிள்ஸ் வைப்பேன் அண்டு இந்த தயிர் அந்த மாதிரி நான் வைப்பேன். எனக்கு கொஞ்சம் அந்த ஜெல், இந்த மாய்ஸ்சரைசேஷன் அந்த இதை வந்து நான் கொஞ்சம் வைப்பேன். அப்புறம் ஐஸ்கியூப் போடுவேன். மற்றபடி இந்த மாவு இந்த மாதிரி அவ்வளோதான். மற்றபடி சாப்பாடு ஐட்டம் எந்த ஒரு இதுவுமே நான் வந்து உள்ளே வந்து நான் வைக்கவே மாட்டேன். அண்ட் ஃப்ரூட்ஸ் வச்சுக்கிடுவேன், பூ இந்த மாதிரி வச்சுக்கிடுவேன், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து புது வீடியோவில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் வந்து காமிக்கிறேன். அது நீங்களுமே வந்து க்ளீனிங் வீடியோ போடுங்க சிஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அது ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் வீடியோன்றது ஒரு 4-5 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. வீடு க்ளீனிங் வீடியோ நிறையா இது பண்ணியிருந்தீங்க. நான் ஃப்ரிட்ஜ் க்ளீனிங்காக சரி ஓகே இன்றைக்கி வந்து பண்ணிடலாம், நம்ம க்ளீன் பண்ணி ஒரு 4 days கிட்ட ஆச்சு அப்படின்றனால இன்றைக்கி இதை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து எந்த மாதிரி வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக வந்து அவங்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக அந்த வீடியோலாம் போடுறேன். பாய் காய்ஸ், லவ் யூ. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஓவராலாக வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இப்படி க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுப்பேன். எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.